அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம் அண்ணாமலை. உன் அக்கா நான் சொல்றேன், நீ அங்க போக கூடாது. என்ன மீறி நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ண. நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்கல, இப்ப கேட்கிறேன். சத்தியம் பண்ண. வீட்டோட மாப்பிளைய எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுமோ அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி நினைக்கிற? பரவாயில்ல, போய் அவங்க குடும்பத்துல ஒட்டிக்கன்னு சொல்லி அதே மாதிரி தான் அவங்களும் போனா போது வந்து ஒட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தாயா நீ என்ன பண்ணிருக்கணும்? பெரிய குடும்பமா, பெரிய குடும்பம், பெரிய குடும்பத்துக்கு போனல நீங்க என் பையனுக்கு இது பண்ணீங்களா அது பண்ணீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவங்களா பார்த்து பிச்சை போடுவாங்களா, அதை நான் ஏத்துக்கணுமா? அதுக்கு நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருப்ப. அதனாலதான் நல்லா கேட்டுக்கோ, ஒன்னாலதான் இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கிட்ட நான் கையேந்தி நின்னுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். டேய், உனக்கு அந்த குடும்பம் எவ்வளவோ பண்ணிருக்கு, எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டத்தனமா பேசுறியடா பாவி. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா, உருப்படவே மாட்டே. முதல்ல உன்னை சும்மா விடக்கூடாது. உன்னாலதான் நான் நாசமா போய்கிட்டு இருக்கேன். நீ செத்தாதான் நான் உருப்பிடுவேன். ஐயோ, என்னங்க விடுங்க. ஒண்ணே விடுங்க. விடுங்க. ஐயோ, என்னங்க விடுங்க. ஓடி. டேய். ஐயோ. எனக்கும் புரியுதுடா. இந்த நைட்ல இந்த சிச்சுவேஷன்ல அக்காவும் மாமாவும் எங்க போயிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே புரியாம இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மாமா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுவோம், அக்காவும் மாமாவும் போனதை நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கோம். எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நீயும் தான் அக்கா கூட சண்டை போட்ட. நான் எங்க சண்டை போட்டேன்? நீங்க கடை ஆரம்பிச்சதை வச்சு உத்தமன் அண்ணன் பிரச்சனை பண்றாருன்னு தான், உங்க முயற்சியில தான் நீங்க கடை வச்சீங்கன்னு நான் எடுத்து சொன்னேன். அது இப்படி தப்பா போய் இந்த மாதிரி முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க மாமா எங்களை ஏதோ சொல்றாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கே எந்த கோபமும் வரல. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வெண்ணிலா மேல கோவப்படாத வரும். அவ ஒன்னும் தப்பா பேசல. வான்மதி தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? வார்த்தைக்கு வார்த்தை அக்காவை எழுத்து பேசினது தப்புதான். அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் தானே பேசிட்டு இருந்தாரு. அவங்க அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லி அவங்க சமாளிச்சிருப்பாங்க. நீங்க தான் சின்ன விஷயத்த பேசி பெருசாக்கிட்டீங்க. மாமா அம்மா கூட சேர்ந்து அவ்வளவு தூரம் கடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. என்ன இந்த ஆளு நம்ம பக்கமே திரும்புறாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? முதல்ல வெளியே போங்க. என்ன இது? அம்மாவும் பையனும் ஒரே வார்த்தையை தான் சொல்றீங்க. கொஞ்சம் கூட உங்க 2 பேருக்கும் மரியாதையா தெரியாது. வீட்டுக்கு வந்தவங்க எதிரியாவே இருந்தாலும் வாங்கன்னு சொல்றதுதானே மரியாதை. வெளிய போ வெளிய போன்னு சொல்றீங்க. ரொம்ப சங்கடமா இருக்கே விசாலாட்சி. வெளில போன்னு சொல்றல, போ. வெளில போங்க. ஐயோ ஐயோ, என் புள்ள விட்டு அவனை ஒண்ணும் பண்ணிடாத. பவித்ரா அக்கா ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? மாமா பணம் தானே கேட்டாரு. அது என்ன ஏதுன்னு பேசுறதுக்குள்ள கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்க. பவித்ரா காரணம் இல்லாம எதையுமே பண்ண மாட்டா. வேணாம் வேணாம், ஐயோ வேணாம் வேணாம். அப்போ உண்மையை சொல்லு விசாலாட்சி. நான் யாருங்கிற உண்மையை சொல்லு. மா, என்ன நடக்குதுங்க?
இத்தனை வருஷமா அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே, இவருதான்டா உங்க அப்பா. சீ. சொன்ன இல்ல, அப்ப நீ நம்பல, இப்போ அது நம்பறியா? என்ன நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, இவன் தான் உன் அப்பா. மா இங்க எங்கேயுமே அவங்கள காணோமேமா, எங்கம்மா போயிருப்பாங்க? தெரியலையேப்பா. மாப்பிள்ளைக்கு இங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லை சித்தி. மாமா யார் கூடயும் அப்படி க்ளோஸா பழகி நான் பார்த்ததே இல்லை. This number is currently switched off. Please try again later. என்னாச்சுமா? பவித்ரா ஃபோன் ரொம்ப நேரமா ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்குப்பா. நீ மாப்பிள்ளைக்கு ட்ரை பண்ணு. This number is currently switched off. Please try என்னாச்சுப்பா? again later. மாமா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் தான்மா வருது. ஏன்பா இத்தனை நாளா என்ன தேடி வரல? நான் உன்னை தேடாத இடமே இல்லடா. இப்படி ஒரு புள்ள இருக்காங்கிறதையே என் கண்ணுல காட்டாம உங்க அம்மா வளர்த்துட்டா. ஒரு நாள் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும். வா என் கூட. ஏய், எங்க கூட்டிட்டு போற என் புள்ளைய? பயப்படாத, உன்கிட்ட இருந்து பறிச்சிட மாட்டேன். முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. பேசி முடிச்சிட்டு நானே உன் பையனை பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன். போதுமா? ஐ சபாஷ், வா. உத்தமா, ஐயோ, இது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதே நடந்துருச்சே. கடவுளே, என் புள்ளைய என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. பவித்ரா பிரெக்னண்டா வேற இருக்கா. இந்த நேரத்துல அவ எங்க போனா என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையே. சித்தி அவன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் சித்தி. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? 2 பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. இவ்ளோ தூரம் தேடி வந்துட்டோம், எங்கேயுமே காணோம். மாப்பிள்ள வேற கோவத்துல இருக்காரு. என்னாச்சுன்னே தெரியலையே. சம்மந்தி, சம்மந்தி. சம்மந்தி, பவித்ராவும் என் பையனும் இங்கதான் இருக்காங்க. அம்மா என்னாச்சுமா? மாப்பிள்ள பவித்ராவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாராம்.